கணவன், மனைவி, அம்மா, இயற்கை. இது சின்னதாக ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக்கு. இப்போ ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பையனை வளர்க்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே வளர்க்குறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனோட வேலைகள் எல்லாம் தான் மனைவியிடம் சொல்கிறான். அப்போது அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல கோவம் வருது. அது அம்மா மேலே தப்பா இல்லை, ஏன்னா அவங்க 28 வருஷம் அவங்க உயிரை கொடுத்து அவனை வளர்த்திருக்கிறாங்க. அது அம்மா மேலே தப்பு இல்லை, அந்த பையனோட தப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் அம்மா எனக்காக வேலை செஞ்சாங்க, அதனால் நான் வந்த பொண்ணுக்கிட்ட என் வேலையை சொல்கிறேன். அந்த பையன் மேலேயும் தப்பு இல்லை. அந்த பொண்ணோட தப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு அவளுடைய வாழ்க்கை முறை, அவளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவளுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கணவனை நம்பி வரா. அப்போ இது யாருடைய தப்பு? தெரிஞ்சால் நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பந்த பிணைப்பு, இயற்கையோட தப்பாக கூட இருக்கலாம். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, தான் வீட்டுக்கு வர மருமகளை தன் மகளாக நினைத்தால், இப்போ மாற்றான் வீட்டு பிள்ளைக்கும் அதே வழிதான் இருக்கும், தான் வீட்டு பிள்ளைக்கும் பெற்றெடுக்கும் போது அதே வழிதான் இருக்கும். அப்போ மாற்றான் வீட்டு பிள்ளையை தன் பிள்ளையாக எண்ணினால் இந்த உலகத்தில் முதியோர் இல்லம் என்பதே இருக்காது. வேற ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.